இது? இன்னைக்கு நமக்கு போனியே ஆக மாட்டேங்குது. எவ்வளோ? 2000. ரொம்ப காஸ்ட்லி. ஆமா, நீ? 1000. 500க்கு வரியா? இது என்ன கத்திரிக்காய் வியாபாரமா? மூடிட்டு போடா. போட்டனா? ஃபைன், தேங்க்யூ வெரி மச். போடா. ஏய், என்னடா பாத்துட்டே போற? வாடா இங்க. ஏய், என்னடா மீட்டர் இல்லையா? மீட்டர்லாம் இருக்கு, காசு தான் இல்ல. வரியா? அப்பா பவித்ரா மகளே, என்ன மன்னிச்சிருங்கப்பா. பவித்ரா என்னாச்சும்மா? அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்க பேச்ச கேட்காததுக்கு நான் பெரிய தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன். தப்பு பண்ணிட்டேன்ப்பா. அந்த படுபாவி என்னை ஏமாத்திட்டான்ப்பா. ஹைதராபாத் ஹைதராபாத் ஹைதராபாத், வாங்க வாங்க. ஹைதராபாத், திருச்சி 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 திருச்சி, கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர். எங்க சார் போனோம்? சார் சார் சொல்லுங்க சார், எங்க சார் போனோம்? இல்ல ரூம் இல்ல, சார். வேண்டாங்க. ரூம் நல்லா இல்ல இருக்கு சார். வேண்டாம்னு சொல்றல சார். ரேட் ரொம்ப கம்மி சார். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கா சார்? சேஃப்டியா இருக்கும். வேண்டாம் சொன்னா விடுங்க. வேண்டாமா? அட என்ன சார் நீங்க ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? சேஃப்டியா இருக்குன்னு சொல்றேன்ல, வாங்க சார். ரூம் எல்லாம் சூப்பரா இருக்கும் சார். ரேட் கம்மி இல்ல சார். வாங்க சார், வாங்க சார். விடு. எங்க போறது, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ரோடா தெரிஞ்ச என்னால பசி தாங்க முடியல. அப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட, அண்ணா எனக்கு ரொம்ப பசிக்குது, 2 நாளா எதுவுமே சாப்பிடல, சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கி தாங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. சாப்பாடு வாங்கி தரேன், ஆனா எனக்கு என்ன தருவ? உள்ள போ போ. அப்பா, அன்னைக்கு அந்த ஆட்டோ டிரைவர் தான் என்னை இந்த வேலைக்கு கொண்டு வந்து சேர்த்தான்ப்பா. நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அம்மாடி, நடந்ததெல்லாம் நடந்துருச்சுமா, எல்லாத்தையும் மறந்துருமா. அந்த கடவுளுக்கு நாம நன்றி சொல்லணுமா? என் மகளை எனக்கு திருப்பி கொடுத்துட்டானே, அது போதும்.
வாம்மா, ஊருக்கு போயிடலாம். உங்க அம்மா உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கா. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, கௌரவத்தோட வாழ்ந்துடலாம். இந்த மாதிரி கேவலமான தொழில் நமக்கு வேண்டாம்மா, வேண்டாம்மா, வேண்டாம். இத பாருமா, ஊருக்கு போனதும் உங்க அம்மா கிட்ட மட்டும் இங்க என்ன நடந்ததோ அதை மட்டும் சொல்லிடாதம்மா. அவ தாங்க மாட்டான். அவ உயிரையே விட்டுருவாம்மா, உயிரையே விட்டுருவா. வாம்மா, போலாம். ஷீலா, நான் போயிட்டு வரேன். எனக்கு அப்பப்ப கால் பண்ணு. நாங்க போயிட்டு வரோம் தாயி. ஷீலா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இந்த வேலையை பார்த்துட்டு இருப்ப? அண்ணனோ தம்பியோ அப்பாவோ சித்தப்பாவோ கண்டிப்பா வருவாங்க. இந்த மோசமான இடத்தை விட்டு நீ சீக்கிரமா வெளியில வந்துரு. நான் கிளம்புறேன். ஆமா, இந்த பில்டப்லாம் தேவையா? பார்க்கறதுக்கு ஏதோ காட்டுக்கு வேட்டைக்கு போற மாதிரி இருக்கு. ஆந்திராக்காரங்களுக்கு எப்பவும் సినిమావలియం బిల్డప్, రియల్ లైఫ్లియం బిల్డప్. బిల్డప్ కాదు, ఆంధ్రాలో చాలా మర్డర్ చేశాను. చాలా ఫ్యామిలీ మందిను లేపేశాను. నన్ను లేపేదానికి చాలా మంది వెయిట్ చేస్తున్నారు. అందుకే ఇదంతా. எங்க அண்ணன் மேல என்கவுண்டர் ஆர்டர் கூட இருக்கு. அதனாலதான் இப்போ அண்டர் கிரவுண்ட்ல இருக்காரு. ஆந்திரா போலீஸ்காரங்க மோப்பம் பிடிச்சுக்கிட்டு వాళ్ళ வீசி தேடிக்கிட்டு இருக்காங்கண்ணா. ఎవరు ఏం పీకుంటారో నేను చూస్తా. சரி சரி, அந்த கதையெல்லாம் இப்ப விடுங்க. அது சரி, இவ்வளவு பில்டப்பா இருக்கிற உனக்கு இந்த பொண்ணு விஷயம்லாம் தேவையா? ఎంత కింగ్ అయినా అమ్మాయిలంటే బుంగైపోతాడు. డబ్బుంది, అలాగే అమ్మాయిల్ని పెట్టుకొని ఎదురు వాళ్ళని లేపేయవచ్చు. ஆமா, நீ ஏன் தமிழ்நாட்டு பொண்ணுங்களே வேணுங்கிற? ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அங்கெல்லாம் நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க. ఇక్కడి నుంచి వెళ్ళిన ఎంతో మంది ఎక్కడెక్కడో వెళ్ళిపోయారు. ఈ మట్టి అలాంటిది. ஒரு பொண்ணுக்கு 10 லட்சம் ரூபாய். 10 లక్షలు అడ్వాన్స్ ఉంది. బుధవారం కెల్లా అమ్మాయిలు హైదరాబాద్కి డెలివరీ అయిపోవాలి. ఆన్ డెలివరీ టైంకి ఫుల్ క్యాష్ సెటిల్ చేస్తా. இன்னைக்கு சண்டே லீவ். புதன்கிழமைக்குள்ள ஸ்பீட் போஸ்ட்ல மாலுங்க வந்து இறங்குறது கன்ஃபார்ம். எங்க தொழில்ல நாங்க மோசமும் பண்ண மாட்டோம், துரோகமும் பண்ண மாட்டோம். மேடம், மேடம், பாப்பா கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். இந்த உலகத்தை பத்தி இந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. அதான் இந்த குழந்தை முகத்துல இவ்ளோ சிரிப்பு இருக்கு. ஆனா இந்த சிரிப்பு ஏன் முகத்துல இல்ல? ஏன் இல்ல? எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, புருஷன், பொண்டாட்டி எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனா இந்த உலகம் ஏன் எனக்கு புரியல? நான் யாரு? நான் ஏன் இவங்கள மாதிரி இல்ல? வாட செல்லம், பாப்பாவை கொடுங்க.
ரொம்ப தேங்க்ஸுங்க. ஷீலா, எல்லா இடத்துலயும் உங்களை தேடிட்டேன். உங்களை தேடி தேடி செருப்பு தேஞ்சதுதான் மிச்சம். என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இந்தியா பாகிஸ்தான் போற பத்தியா இல்ல இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் பத்தியா? ஐயோ, சும்மா விளையாடுன. என்ன விஷயம்னு சொல்லு. அது நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். எத்தனையோ பேர் ஐஸ்வர்யான்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆனா உங்ககிட்ட ஐஸ்வர்யமே இருக்காது. சில பேர் சரஸ்வதின்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆனா உங்ககிட்ட சரஸ்வதி குடியிருக்க மாட்டா. என்னோட பேர் ஷீலா. ஒவ்வொரு ராத்திரியும் தினமும் ஒருத்தவங்க கூட படுக்கிறவனா என்ன போய் இப்படி? ஐயோ, நீங்க இப்போ உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நான் மனசு சம்பந்தப்பட்ட விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பிச்சைக்காரன் இருக்கான்னா அவனுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும். ஒரு கோடீஸ்வரன் இருந்தானா கண்டிப்பா அவனுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போனவங்க பாஸ்ட் முக்கியம் இல்ல, நான் ஃபியூச்சரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். இனிமே நீங்க உங்க பாஸ்ட் லைஃபை ஒரு நாள் கூட திரும்பி பார்க்க கூடாது. நான் உங்களை அந்த அளவுக்கு நல்லா பார்த்துப்பேன். நான் என்ன உங்ககிட்ட பணத்தையா கொண்டு வாங்கன்னு கேட்கிறேன், உங்க பாசத்தை மட்டும் கொடுங்கன்னு தானே கேட்டுட்டு இருக்கேன். எல்லாரும் கற்பூரம் ஏத்தி சத்தியம் பண்ணி என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் கண்டிப்பா காப்பாத்துவாங்களான்னு தெரியாது. கண்டிப்பா நான் உங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமா இருப்பேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிழலாவும் இருப்பேன், ஒரு மரம் மாதிரி. இப்போ என்னாச்சு? என் வாழ்க்கையில பணம் கொடுத்து கூப்பிட்டவங்க தான் அதிகம். அப்படி இருக்கும்போது நீங்க மனசை கொடுத்து கூப்பிடுறீங்க. கண்டிப்பா நான் வரேன். படாதீங்க சார். இந்த தடவை எலெக்ஷன்ல நீங்க தான் ஜெயிப்பீங்க. சரி சரி, நான் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு. அதுக்கு நான் கேரண்டி. சரி சரி. ஆமா, பொண்ணுங்களா நல்லா இருக்காங்களா? அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா என் பேரை சொல்லு, சரியா? சரி சார். உங்கள மாதிரி பெரிய மனுஷங்க இருக்கறனால தானே பிரச்சனையே இல்லாம போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எத்தனை பொண்ணுங்க வேணும்னு சொல்லுங்க, பார்சல் பண்ணிடலாம். சரி சரி, தேவைப்படும் போது சொல்றேன், அனுப்பி வையா? எப்ப வேணாலும் சொல்லுங்க. சரி சரி, நான் வச்சிடுறேன். வச்சிடுறேன். இவனை பார்த்தப்பவே நினைச்சேன், இவன் போட்டோ நியூஸ் பேப்பர்ல கண்டிப்பா வரும்னு. இவன் போனது மட்டும் இல்லாம 10 லட்ச ரூபாய் கிஃப்ட் வேற கொடுத்துட்டு போயிருக்கான். ஐயோ பாவம், அவன் ஆத்மா சாந்தி அடையட்டும் ஆண்டவா. இருட்டுல கணக்கு போடும் போதே நினைச்சேன்.
நீங்க காதலிக்க தான் இங்க ட்ரம் வச்சிருக்காங்களா? எல்லாம் கிளம்பி வந்துடுறாங்க நல்லா. ஏய், அவங்க பூரிக்கு எதுவும் இல்லாம சாப்பிடுறாங்க. சட்னி சாம்பார் ஊத்து. ஒரு நிமிஷம். தம்பி, அது கேன் வாட்டரு காசு கொடுத்து வாங்கணும். ரொம்ப வேஸ்ட் பண்ணாத. தண்ணியை சீக்கிரம் கொண்டு போய் கொடு. சரிண்ணா. புள்ளையோ. இந்தா. இப்போ ஓகேவா? இந்தாங்கண்ணா. வா. இல்ல, எல்லா லவர்ஸும் தியேட்டருக்கு படம் பார்க்க வருவாங்க. நம்ம என்னடானா தியேட்டர் மூடினதுக்கு அப்புறம் வந்திருக்கோம். அது எவ்வளவு சூப்பர் படமா இருந்தாலும் ஒரு தடவைக்கு மேல பார்த்தா அது போர் அடிச்சிடும்ல. ம். உண்மைதான். ம். இந்த சினிமா தேட்டருக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. ம். அப்படியா? என்னது? எவ்வளவுதான் கோடி கோடியா பணம் கொட்டி கலர்ஃபுல்லா படம் எடுத்தாலும் அத பாக்குறதுக்கு வெள்ளை ஸ்கிரீன் வேணும், லைட் ஆஃப் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நல்ல மனசு இல்ல, வெள்ளை மனசு இல்லைன்னா எதுவுமே கலர்ஃபுல்லா தெரியாது. அட 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 அட, என்ன வார்த்தை. அதான் ஏதோ கோல்டன் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. அது ஏன்னு தெரியல, நான் லைஃப்ல இந்த மாதிரிலாம் யோசிச்சதே கிடையாது. வாயை திறந்தாலே எப்ப பார்த்தாலும் தண்ணி, தம்மு, இது மட்டும்தான் வரும். சாரி, நான் ரொம்ப நாளாவே உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கேட்டதுக்கு அப்புறம் கோச்சிக்க கூடாது. ம். நீ எந்த ஊரு? எப்படி இங்க வந்த? அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. 7ஆம் கிளாஸ் பாஸ் ஆனா 8ஆம் கிளாஸ். திரும்பவும் யாரும் 7ஆம் கிளாஸ் படிக்க மாட்டாங்க. இனிமே இதை பத்தி என்கிட்ட கேட்காத. லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஹே, முடிஞ்சு போன கிளாஸுக்கு திரும்ப போக முடியல என்ன? அதோடைய மார்க்ஸை பார்க்க முடியும்ல. டிக்கெட் வாங்கிட்டு ஏற வரைக்கும் தான் அதோட மதிப்பு. இறங்கிட்டா அதுக்கு மதிப்பு இல்ல. நான் வரேன்.